Welcome back to VTK Photography. ரொம்ப நாளாக நீங்களும் சோனி ZV-E10 Mark II கேமரா பற்றி ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. கையில் கேமரா எல்லாமே எப்படிப்பா ரிவ்யூ பண்ணுறதுன்னு நானும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேளை நம்ம வெங்கிட்ட இந்த கேமரா வாங்கியிருக்காரு. இப்போது சோனி ZV-E10 Mark II கேமரா நம்ம கையில். ஓகே, இந்த கேமரா எப்படி இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு? ஒரு 2-3 நாள் தான் யூஸ் பண்ணி பார்த்தேன். பெருசாலாம் ரொம்ப எக்ஸ்டென்சிவாலாம் யூஸ் பண்ணல. பட் யூஸ் பண்ணின வரைக்கும் எனக்கு எப்படி இருக்குது, ஒரு இம்ப்ரெஷன் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வேணால் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். சோனி ZV-E10 Mark II கேமரா, இந்த கேமராவுடைய சென்சர்லேருந்து வந்துடுவோம். APS-C சென்சர் இதில் இருக்கிறது 26 மெகா பிக்சல் இருக்கிற சென்சர். இது வரைக்கும் 6400, 6700, 66, 65 எல்லாத்துலேயுமே அந்த 24 மெகா பிக்சல் இருந்தது. இப்போ அது 26 மெகா பிக்சலுக்கு மாறி இருக்குது. ஸோ அது வேறு சென்சர். இது நல்ல விஷயம். ரொம்ப வருஷமாக ஒரே சென்சரில் தான் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ அது வேறு சென்சர் அப்படிங்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். தேங்க்யூ சோனி. ஓகே, இந்த கேமரா ஃபோட்டோ சென்ட்ரிக்கா வீடியோ சென்ட்ரிக்கா அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது இது ஹைப்ரிட் கேமரா தான். ஆனால் எதையுமே சூப்பராக பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. சரிங்களா? எல்லாத்துலேயுமே எல்லாமே பண்ணும். ஆனால் எதுலேயுமே அப்படியே பயங்கரமாக அவுட்ஷைன் ஆகி நிற்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஃபீச்சர்ஸ் எதுவும் கிடையாது. ஏன்னா இது ஒரு என்ட்ரி லெவல் கேமரா. இந்த கேமராவுடைய விலையை இப்போவே சொல்லிடுறேன், கண்டிப்பாக மறந்து போயிடுவேன் நான். இந்த கேமராவுடைய விலை $1000 கம்மி தான். சரிங்களா? அப்போது நம்ம ஊர் ரேட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா $94,990 நம்ம ஊரில் வெறும் கேமரா பாடி மட்டும். இல்லை லென்ஸு கிட் லென்ஸோடு வாங்குறீங்க, 16 to 50 mm லென்ஸ் ஒன்று இருக்குது, அது வாங்குறீங்க அப்படின்னாக்கா 1,20,000 அந்த ரேஞ்சில் வரும் அது. சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கிட் லென்ஸ் வேண்டாம். ஏன்னா சிக்மா மாதிரி கம்பெனிஸ்லேயும் வில்ட்ராக்ஸ்லாம் நல்ல தேர்ட் பார்ட்டி லென்சஸ் இருக்குது. நல்ல 1.4 லென்ஸு, 1.8 லென்ஸ், அந்த மாதிரி லென்சஸ் எல்லாமே நிறையா இருக்குது. அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஆசையாக வாங்குகிற கேமராவில் டக்குன்னு ஃபோட்டோ எடுத்ததுமே உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக சொல்கிறேன் நான். ஏன்னா அது வீட்டுக்குள்ளே எடுக்கிறீங்கிற மாதிரிலாம் இருந்ததுனாக்கா லோ லைட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த லென்சஸ்ஸு. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ சைடில் வந்துடுவோம். இந்த கேமராலையும் ஒரு செகண்டுக்கு 11 ஃபோட்டோ வரைக்கும் எடுக்கலாம் ஹை ப்ளஸ் மோடில். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நார்மல் ஸ்பீடில் வேணும் அப்படின்னாக்கா 3லேயும் எடுக்கலாம், 6லேயும் எடுக்கலாம், 8லேயும் எடுக்கலாம், ராலையும் எடுக்கலாம். சரிங்களா? அதுவும் ஆட்டோ ஃபோக்கஸோடு எடுக்கலாம். ஆட்டோ ஃபோக்கஸ் அப்படின்னு வந்துட்டாலும் இந்த கேமராவில் இப்போ ரீசெண்டாக இருக்கிற ஆட்டோ ஃபோக்கஸ், அந்த ஜென்ரேஷனில் இருக்கிற அந்த ஸ்பீடு, ஆக்யூரசி எல்லாமே இந்த கேமராவில் ரொம்பவே நல்லா இருக்குது. ஃபேஸ் ட்ராக்கிங் ஆகட்டும், அனிமல் ஐ ஆட்டோ ஃபோக்கஸு, பேர்ட் ஐ ஆட்டோ ஃபோக்கஸு, அந்த எல்லா ஐ ஆட்டோ ஃபோக்கஸும் இந்த கேமராலையும் இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ரொம்ப ரிலையபிளாக தான் இருக்குது. ஆட்டோ ஃபோக்கஸில் எனக்கு எந்த பிரச்சனையும் நான் பார்க்கல. சூப்பராக இருக்குது அந்த விஷயத்தில். அடுத்தது ஃபோட்டோஸ்க்கு நான் ஒரு விஷயம் மிஸ் பண்ணுறேன் இந்த கேமராவில் அப்படின்னா நிச்சயமாக அந்த EVF தான் இருக்கும். ஏன்னா இத்தனை நாள் அந்த திரும்பவும் அந்த 6000 சீரீஸ் இருந்தது இல்லைங்களா, அதில் அட்லீஸ்ட் ஒரு குட்டி EVF-ஆவது இருக்கும். அது எடுக்கிறது கொஞ்சம் வியர்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இத்தனை நாள் சென்டர்லேயே பார்த்து பழகிட்டு நம்ம கொஞ்சம் சைடில் வச்சு எடுக்கணும் அப்படின்னாக்கா இந்த கண்ணில் வைக்கிறதான்னு ஒரு குழப்பம் வரும். ஆனால் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு நிஜமாகவே நல்ல ஒரு ரேஞ்ச் ஃபைண்டர் மாதிரியான வியூ ஃபைண்டராக இருந்தாலும் ரொம்பவே நல்லா தான் இருந்தது அது. ஆனால் இதில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது ஒரு குறை தான். ஏன்னா வெயில் நேரத்தில் எடுக்கும்போது இந்த ஸ்க்ரீனை ரொம்ப பெருசாக நம்ப முடியாது. ஏன்னா அது ரொம்ப பிரைட்டான ஸ்க்ரீன் கிடையாது. இந்த ஸ்க்ரீனு நல்ல நார்மல் ஆப்டிமல் டிஸ்பிளே இருக்குதுல, ஒரு ஆப்டிமல் ரெசல்யூஷன் இருக்குதுல, அவ்வளோதான் சொல்ல முடியும் நம்ம. இதில் ஒரு சூப்பர் ரெசல்யூஷனோ சூப்பர் பிரைட்டான ஸ்க்ரீன் அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் இது டச் ஸ்க்ரீன் தான். அது இப்போ எல்லா கேமராலையுமே ரொம்ப நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. டச் ஸ்க்ரீனுங்கிறது எல்லா கேமராலையுமே வந்துருச்சு. அது பெருசாக சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஃப்ளிப் அவுட் ஸ்க்ரீன் இருக்கிறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா ஃப்ளிப் அவுட் ஸ்க்ரீன் முக்கியமாக இருக்கிறதுக்கு காரணமும் இந்த கேமரா ஒரு vlogging ஸ்டைல் கேமரா தான். சரிங்களா? இப்படி வச்சு எடுத்துகிட்டு இருப்போமே அந்த மாதிரி ஸ்டைல் கேமரா தான் அது. இப்போ எத்தனை பேர் vloggingலாம் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் அந்த மாதிரி vlog வீடியோஸ்லாம் பெருசாக பார்க்குறதில்ல, அதனால் எனக்கு பெருசாக தெரியறதில்ல அதெல்லாம். வீடியோ சைடில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த கேமரா 4K 60 FPS வரைக்கும் எழுதும், எந்த க்ராப்பும் இல்லாமல். ஆல்ரெடி இந்த கேமராவே ஒரு க்ராப் பாடி கேமரா தான். 1.5 times க்ராப் இருக்கும். ஆனால் இருக்கிற சென்சருடைய ஃபுல் விட்த்துக்கும் எழுதும் அப்படிங்கிறது ஒரு நல்ல அட்வான்டேஜ். ஸோ அதுவும் 6Kலேருந்து டவுன் சாம்பிள் பண்ணி 4K அப்படிங்கிறது சூப்பரான ஒரு விஷயம். 4K 60 FPS இந்த க்ராப்பும் இல்லாமல் ரொம்பவே நல்லா இருக்குது. பார்க்குறதுக்கு ஷார்ப்பாக இருக்குது, க்ளீனாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு குட்டி கேமரா. என்ன தான் இதை ஃபுல்லாக டம் டவுன் பண்ணி இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ண மாதிரியான ஒரு பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமரா மாதிரி கிட்டத்தட்ட கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னாலுமே இதில் அந்த ப்ரொஃபஷ்னல் கிரேட் ஒர்க்குக்கான ஃபீச்சர்ஸ் நிச்சயமாக இருக்குது. ஆனால் அதை கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும். நம்ம கொஞ்சம் பக்குவமாக யூஸ் பண்ணணும். எப்படின்னு சொல்கிறேன் நான், இதுலேயும் S-Log3 எடுக்கலாம், HLG3 எடுக்கலாம், 4K 10-bit 422 ஃபைல்ஸ் இதில் ரெக்கார்ட் பண்ண முடியும். இதெல்லாம் போக
இன்ட்ராவில் கூட ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு என்ட்ரி லெவல் கேமராவில் அதெல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ஸ்டாண்டர்ட் இப்போ நார்மலைஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இனிமேல் வர எல்லா கேமராலையுமே அதை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஒன்ஸ் நீங்கள் 422 யூஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா 420 ஃபைல்ஸ் உங்களுக்கு பெருசாக பிடிக்காது. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் அது வளையாது. அதிசயமாக இந்த கேமராவில் லட் ப்ரிவியூலாம் கூட கொடுத்துருக்குறாங்க. லட்டை நீங்கள் உங்களுடைய சொந்த லட்டை தான் இருக்குதுனாக்கா அதில் போட்டு ப்ரிவியூவோட பார்த்துக்கலாம் நீங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அது ஒரு சூப்பரான ஃபீச்சர், முக்கியமாக லாகில் எடுக்கும்போது. இது போக சினிமேட்டிக் விளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது ஒன்றும் கிடையாதுங்க. நார்மல் வீடியோலேயே டக்குன்னு மேலே கீழே அந்த பாரை போட்டு விட்டு நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு இருக்கிறது ஒரு ஹாலிவுட் ஸ்டைல் சினிமா விளாக் அப்படிங்கிற மாதிரி ஏதோ காமிச்சிக்கலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது, பெருசாக ஒன்றும் கிடையாது. அது மேலே கீழே அந்த கருப்பு கலர் பார் சினிமா பார்ஸ் போட்டு விட்ருவாங்க, சினிமா ஸ்கோப் மாதிரி காட்டுறதுக்காக. சரி, இது ஒரு குட்டி கேமரா, இவ்வளோ தான் இருக்குது சைஸ் அப்படிங்கிறதுனால இதை ஒரு ப்ரொஃபஷ்னல் என்வாயன்மெண்ட்டில் இது யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியும். ஆனால் பார்த்து பண்ணுங்கள் அப்படி தான் சொல்ல முடியும். நம்ம பண்ணவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 19 சொல்ல முடியாது. ஏன்னா இதில் வந்து ஓவர் ஹீட்டிங்லாம் பெருசாக ஹேண்டில் பண்ண மாதிரி தெரியல எனக்கு. ஈஸியாக ஓவர் ஹீட் ஆகிடும். இதே கேமராவுடைய இதே சென்சர் இருக்கிற இன்னொரு ஈக்குவலண்ட் இருக்குது. அது ஒரு பீஸ்ட்டு FX13 ஒரு கேமரா இருக்குது. அது ஒரு APS-C கேமரா தான் அது. ஆனால் சினி லைன் அப் கேமரா அப்படிங்கிறதுனாலே அதில் ஹீட் பிரச்சனை எல்லாம் பெருசாக நான் பார்த்ததே கிடையாது. அந்த கேமராவில் அடித்து நகத்தெல்லாம் போய்கிட்டே இருக்குது அந்த கேமரா. அப்படியே ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த கேமரா அந்த அளவுக்குலாம் தாங்கும்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. எனக்கு ஓவர் ஹீட் ஆகலை, ஏன்னா நான் அந்தளவுக்கு இது யூஸும் பண்ணல. இந்த கேமராவுடைய லிமிட்டேஷன்ஸ் ஓரளவுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனாலேயே நான் எப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்னா 4K 60 எடுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே பிட்ஸ் அண்ட் பீசஸாக தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். எப்படின்னா இப்போ ஒரு டெக்கார் இருக்குன்னு வச்சுப்போம். நம்ம ஒரு பெரிய ஸ்டேஜ் இருக்குது, அதை ரெக்கார்ட் எடுக்கணும் அப்படின்னாக்கா இப்போ இங்கேருந்து கிம்பல் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா கிம்பல் ஆன், ஸ்ட்ரைட்டாக அங்கே நிறுத்து, ஆஃப், அவ்வளோதான். ஒரு சைடில் தான் ஒரு டெக்கரேஷன் சாமான தான் வச்சுருக்காங்களா, இங்கேருந்து அங்கே அந்த ரவுண்ட் ஷாட், ஆர்பிட் ஷாட் எடுக்கிறோமோ, டாலி எடுக்கிறோமோ, ஏதோ ஒன்று, ஷார்ட்டு கட்டு, ஆக்ஷன் ஷார்ட் கட்டு, ஆக்ஷன் ஷார்ட் கட்டு, ரிப்பீட், இப்படி தான் போயிட்டு இருந்தது. ஏன்னா அப்படி எடுக்கும்போது பிட்ஸ் அண்ட் பீசஸாக எடுக்கும்போது கேமரா ஓவர் ஹீட் ஆகாது, நமக்கு வேணுங்கிற அவுட்புட்டும் நமக்கு கிடச்சிடும். இதெல்லாம் போக முக்கியமாக ஒரு டிசிப்ளின் நமக்கே கிடைக்கும். சரிங்களா? நம்ம தேவையில்லாமல் அப்படியே கேமராவை ஃபுல்லாக ஓட விட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக எடுக்கும்போதே அது எடிட்டில் நமக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிறத யோசித்து எடுத்தோம் அப்படின்னாக்கா பிரச்சனையே இல்லை. எடிட்டர்ஸும் பாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. இல்லைன்னா இதை வைக்கணுமா, அதை வைக்கணுமா, இதை வைக்கணுமா, அதை வைக்கணுமான்னு பெரும் தலைவலியாக இருக்கும். சொல்லி நான் எங்கேயோ போயிட்டுருக்கேன் நான். எனிவே, இந்த கேமராவில் வீடியோ ஒர்க்கும் தாராளமாக பண்ணலாம், ஃபோட்டோ ஒர்க்கும் தாராளமாக பண்ணலாம், ப்ரொஃபஷனல் என்வாயன்மெண்ட்லேயே பண்ண முடியும். ஆனால் EVF இல்லை அப்படிங்கிறதுனால அந்த ஃபோட்டோ ஒர்க்குக்கு கொஞ்சம் அந்த வெயில் நேரத்துலலாம் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஆனால் ஃப்ளாஷ் எல்லாமே ஃபுல்லாக ஒர்க் ஆகும். இந்த ஃப்ளாஷ் மவுண்ட் இருக்குது இல்லைங்களா, இது வெறும் ஃப்ளாஷ்க்கான மவுண்ட் மட்டும் கிடையாது. இதில் ஆடியோ சிக்னல்ஸும் அனுப்பிச்சிக்க முடியும், அதில் வீடியோ சிக்னல்ஸும் அனுப்ப முடியுங்கிற மாதிரி அவங்க டெக்னாலஜியை டெவலப் பண்ணாங்க அப்படின்னாக்கா ஒரு டிட்டாச்சபிள் EVF கூட வச்சுக்கலாம். நம்ம வேணும்னா எடுத்து மாட்டிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இது கேனனில் பண்ணியிருக்காங்க, அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இதுலேயும் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஒன்று இல்லை அப்படிங்கிறது ஒரு வருத்தம் தான். குக்கர் சவுண்டு பிக்கப் பண்ணிக்கிறது தான் என்னது, 3 விசில் ஆச்சு. இந்த கேமராவோட வெயிட் பற்றி பார்க்குறீங்களா, வெறும் 330 340 கிராம் தான் அது. இந்த கேமரா அவ்வளோதான் இருக்கும். அது லென்ஸ் எல்லாம் APS-C லென்ஸ் அப்படிங்கிறதுனால அதுவும் செம்ம லைட் வெயிட். இது ஒரு 11mm 1.8 லென்ஸு. ஒரு நிமிஷம் ஃபோக்கஸ் ஆகிட்டதும் சொல்லிடுறேன். இது ஒரு 11mm 1.8 லென்ஸ். இதை சுத்தமாக வெயிட்டெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறதுனால இந்த குட்டி குட்டி கிம்பல் ஒர்க்குக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இது இவ்வளோ லைட் வெயிட் ஆன ஒரு ப்ரொஃபைல் அப்படிங்கிறதுனால நீங்கள் ரொம்ப ப்ரொஃபஷனல் கிரேட் கிம்பல்லாம் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. இன்ஃபேக்ட் இதை ஒரு சின்ன லைட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஆரம்பித்து இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சம்பாதிச்சு ப்ராஃபிட் வரும்போது அதில் நெக்ஸ்ட்டு நீங்கள் ஹையர் கியர் வாங்குறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு தோணுது எனக்கு. இதுவே பவர்ஃபுல்லான கேமரா, இதுலேயே அட்டகாசமான இமேஜஸ் எடுக்க முடியும். அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன வருத்தம், இதை இன்வெஸ்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிட்டர்ன்ஸ் எடுத்து ஹையர் லெவலுக்கு இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டே போனோம் அப்படின்னாக்கா நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அது 6 விசில் ஆச்சு. ஓகே, நான் போய் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த கேமராவை ஒரு லாங் ரெக்கார்டிங் விஷயங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். ட்ரெடிஷ்னல் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு தயவு செஞ்சு யூஸ் பண்ண வேண்டாம்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஃபுல் ஹெச்டியில் எடுக்கிறீங்கன்னா மேபி இந்த கேமரா தாங்கிடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஃபுல் ஹெச்டியில் 24 FPS தான் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா நோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஆனால் 4K எடுக்க போகிறீங்க அப்படின்னாக்கா 24 FPSலேயே ஒரு 3/4 மணி நேரம்லாம் கூட தாங்கும்னு எனக்கு தோணலை இந்த கேமரா. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணுங்கள். இது நீ டெஸ்ட் பண்ணியிருக்க முடியாதா அப்படின்னாக்கா சத்தியமாக டைம் இல்லைங்க அதுக்கு. ஏன்னா ZV-E1 கையில் இருக்குது. இந்த கேமராவோடைய லட்சணம் என்னங்கிறது நல்லா தெரியும் எனக்கு. அதோடைய
ஒரு குட்டி தம்பி தான் இது. அதனால் இதுவும் எந்த அளவுக்கு இருக்குன்னு என்னால் யூகிக்க முடியுது. சரிங்களா? அப்படி வேணால் வச்சுக்கோங்க. இது ஒரு எஜுகேட்டட் கெஸ் தான் அது. இந்த கேமராவில் ஸ்லோ மோஷன் எடுக்கணும் அப்படின்னா 120 எஃப்பிஎஸில் எடுக்கணும் அப்படின்னா அது ஃபுல் ஹெச்டியில் மட்டும்தான் முடியும். அதில் 4Kல எடுக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் 4K 60 நல்லா தாங்க இருக்குது இந்த கேமராவில். நம்ம கையில் இப்போது A7S3 இருக்குது, ZV-E1 இருக்குது, இந்த கேமரா இருக்குது, கார்த்திகிட்ட FX3 இருக்குது. இது எல்லாமே வந்து 4Kல 120 FPS எழுத முடியும் இதில். ஆனால் நான் மிஞ்சி போனால் ஒரு 50 வீடியோ கூட 4K 120ல் எழுதியிருக்க மாட்டேன் இன்றைக்கி வரைக்கும். ஏன்னா தேவையில்லை, ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அது எடிட்டிங் டைமில் என்னடா போட்டு வைப்பீங்களா மாட்டிங்களாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. எதுக்கு 120 FPS அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் 4K 60 அப்படிங்கிறது சில நேரங்கள் அதுவே ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் எனக்கு. அதனால் ஒரு நல்ல ஸ்வீட் ஸ்பாட் தான் 4K 60ங்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பண்ணுற வேலைக்கு, நான் பண்ணுற டெலிவரபிள்ஸ்க்கு 4K 60 தாராளமாக போதுங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் உங்களுடைய தேவை வேறு மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்பயாவது 1-2 ஷாட்டு 120 FPSல வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அது இந்த கேமராவில் முடியாது. வேணுன்னா அந்த ஒரு 1-2 ஷாட்டை வேணால் ஃபுல் ஹெச்டியில் எடுத்துக்கலாம் நம்ம. அவ்வளோதான். ஃபுல் ஹெச்டிலையுமே வந்து இன்ஃபேக்ட் கொஞ்சம் கம்ப்ரெஸ்டாக தான் இருக்கும் இமேஜ் பார்க்குறதுக்கு. ரொம்ப கிளியராலாம் இருக்காது. 120 அப்படிங்கிறது ரொம்ப கம்ப்ரெஷன் தாண்டி தான் வரும் நிச்சயமாக. இந்த கேமராவில் இருக்கிற போர்ட்ஸ் பற்றி பார்த்துருவாங்களா? இதில் ஒரு மைக் போர்ட் இருக்குது, சூப்பர். இது போக USB-C போர்ட் இருக்குது. USB-C போர்ட் வந்து ப்ளக்இன் பண்ணி சார்ஜ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேமராவை யூஸ் பண்ணிக்கிட்டே சார்ஜும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா vlogging டைம்லலாம் எல்லா நேரத்துலையும் நீங்கள் எல்லா பேட்டரியை தூக்கிட்டு போய்ட்டு இருக்க முடியாது. ஒரு பவர் பேங்க் இருந்ததுன்னா போதும், உங்கள் வேலை ஈஸியாக சால்வ் ஆகிடும். ஒரே ஒரு கார்ட் ஸ்லாட் தான் இருக்குது. அதில் UHS 2 கார்ட்ஸும் போட்டுக்கலாம். அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரு V90 கார்டு வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் V90 கார்டு இந்த கேமராவுக்கு தேவைப்படாது. ஆனால் நீங்கள் XAVC அந்த 4i எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதோ எடுக்க போகிறீங்க அப்படின்னாக்கா V90 கார்டு தேவைப்படும். இன்றைக்கி வரைக்கும் ஒரு கிளிப் எடுத்ததில்லை அதில், நோ ப்ராப்ளம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா, இது வந்து XAVC HS 4Kல எடுத்துக்கிட்டு இருக்கேன். H.265 கோடெக் தான் அது. இந்த வீடியோவோட கிளாரிட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா நம்ம பண்ணுற வேலைக்கு, அதாவது முக்கியமாக நான் பண்ணுற வேலைக்கு எனக்கு அந்த இன்ட்ராலாம் தேவையே பட்டது கிடையாது. நீங்கள் யோசிச்சுக்கோங்க, இந்த VFXலாம் ரொம்ப பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் வேணுன்னா அது தேவைப்படலாம் நமக்கு. மற்றபடி ஈஸி, நோ ப்ராப்ளம். இந்த கேமராவில் இருக்கிறது சிங்கிள் மெமரி கார்டு ஸ்லாட்டு. ஒரே ஒரு கார்டு தான் போட முடியும். ஆனால் நீங்கள் UHS 2 கார்டு போட்டுக்கலாம். அதாவது V90 கார்டு வரைக்கும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது அப்படிங்கிறதுனால ஆடியோ மானிட்டரிங்க்கும் ஈஸியாக இருக்கும். HDMI போர்ட் மாத்திரம் மைக்ரோ HDMI போர்ட் தான் இருக்குது. குட்டி கேமராவில் அதுக்கு மேலே எதிர்பார்க்க முடியாது. அதுவும் இல்லாமல் என்ட்ரி லெவல் கேமரா அதுக்கு மேலே எதிர்பார்க்குறதுங்கிறது நியாயம் இல்லை. HDMI போர்ட் வந்து மைக்ரோ அப்படிங்கிறதுனால அது ரொம்ப ஃபிலிம்ஸியாக இருக்கும். தொட்டாலே கரண்ட் வந்துடும் சில நேரங்களில். ஆனால் இந்த கேமராக்குன்னு சில கேஜஸ் கிடைக்குது. அந்த கேஜஸில் இந்த கிளாம்ப்ஸ் கொடுத்துருப்பாங்க HDMI மாட்டுறதுக்காக. HDMI சொருக்கிட்டு அந்த கிளாம்பை போட்டு டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா HDMI செக்யூர்டாக நிற்கும், அது கரண்ட் வராது. அந்த மாதிரி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. மற்றபடி அந்த மைக்ரோ HDMI அவ்வளோதான் வேலை செய்யும். அதை மாத்திரம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மற்றபடி இந்த கேமராவுடைய விலையெல்லாம் சொல்லியாச்சு உங்களுக்கு. இந்த கேமரா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா, இல்லை ஆல்ரெடி நீங்கள் இந்த கேமரா வாங்கியிருந்தீங்கன்னாக்கா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணின வரைக்கும் இந்த கேமரா ஒரு ஆல்ரவுண்டர் கேமரா. என்ட்ரி லெவலுக்கு இது நிஜமாகவே ரொம்ப நல்ல கேமரா. 1 லட்சம் ரூபாய்க்கு கம்மியாக இவ்வளோ நல்ல கேமரா கிடைக்கிது அப்படிங்கிறது வந்து நிஜமாகவே ரொம்ப பெரிய விஷயம் தாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருந்ததுனாக்கா ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் சொல்லி, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.